ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அம்ருத் vlogs. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்ட் டைம் ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் தேடலாம், அப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், இது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும். ஸோ ஃப்ரம் அகாமடேஷன்லேருந்து நம்மளோட செலவுலேருந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் பட்ஜெட்டிங். ஏன்னா இதுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயப்படுற விஷயம். ஐயோ நிறைய செலவாகும், அப்போ நம்ம பார்ட் டைம் கிடச்சுன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு எவ்ரி மேனேஜ் பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் ரஃபாக என்னோட கால்குலேஷன் உங்களுக்கு தரேன். ஆனால் இதுக்கு மேலேயும் ஆகலாம், இதுக்கு குறைவாகவும் ஆகலாம். அது வந்துட்டு உங்கள் செலவு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அகாமடேஷன். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளாட் டைப் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாக்ல வந்துட்டு ஒரு நிறைய ஃப்ளாட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 7-8 ஃப்ளாட் வச்சுக்கலாம். ஸோ லைக் ஒரு ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த டோர் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளேயே வந்து ஒரு 5 ரூம் இருக்கும், ஒரு காமனாக ஒரு கிச்சன் மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுக்கான ஒரு ஹோம் டூர் ஸோ அந்த இதுட்டு அதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் எடுத்தீங்கன்னா இட் வில் ஆல்மோஸ்ட் கம் அண்டர் லைக் மந்த்லி வந்துட்டு நீங்கள் ஒரு 600 பவுண்ட்ஸ்லேருந்து ஒரு 700 பவுண்ட்ஸ் வரைக்கும் இப்போ போகிற மாதிரி இருக்குது. லைக் என்ன ப்ரோ மந்த்லி 600-700 பவுண்ட்ஸ் அதுக்கே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அகாமடேஷன்லேயே 2 டைப் ஆஃப் அகாமடேஷன் இருக்குது. வாஷ்ரூம் வந்து ரூம்குள்ளேயே வர மாதிரி ஒரு அகாமடேஷன் இருக்கும். வாஷ்ரூம் வந்து எல்லாருமே டீம்மேட்ஸோட ஷேர் பண்ணுற மாதிரியும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ டீம்மேட்ஸோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிற வாஷ்ரூம்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400 350-400லேருந்து வரும். மேக்ஸிமம் 450 வரைக்கும் போகும். ஸோ உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து ஒரு வாஷ்ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் சம் 450லேருந்து ஒரு 600 வரைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் 450 to 550 அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு பை திஸ் டைம் இப்போ வந்து செப்டம்பர் இன்டேக் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ விச் இஸ் லைக் இப்போது மந்த்லி நான் வந்து எதுக்கு உங்களுக்கு நான் 612 இல்லை 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, ஸோ பர் வீக் தான் வந்து இங்கே பர் வீக்லி தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 119 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணுறேன். விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 கிட்ட இந்தியன் ருபீஸில் நான் பே பண்ணுறேன் பர் வீக்குக்கு. ஸோ அந்த மாதிரி பர் மந்த்துக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வரணும். ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு பர் வீக் வந்து 119 தான், அப்போ 4 வீக்ஸ் போட்டால் அவங்க வரலையே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக அப்படி வந்துட்டு நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் பே பண்ணும்போது ஒரு 1.5 மந்த்துக்கு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில அகாமடேஷன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் 1.5 மந்த் இல்லாமல் லைக் அரௌண்ட் ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி பல்காக எடுத்துகிட்டு பே கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு என் அகாமடேஷனில் அந்த மாதிரி இல்லை. ஸோ மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகாமடேஷனோட இதில் வந்துட்டு வில் கீப் லைக் அரௌண்ட் 600 பவுண்ட்ஸ் வில் கீப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ராசரி. ஸோ க்ராசரி வந்துட்டு அது வந்து உங்களோட ஸ்டைல் பொறுத்து. நான் வந்து ஒரு நான் வெஜிடேரியன். ஸோ நான் சிக்கன், எக்ஸ் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அரௌண்ட் ஒரு 200 பவுண்ட்ஸ்லேருந்து 250 பவுண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 200 தான் ஆகும். ஸோ 250 மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன் பட்ஜெட். ஸோ மேபி இல்லை வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரோ 200 சொன்னீங்க, எனக்கு அதுக்கு மேலே போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்ஜெட் தான் சொல்கிறேன். எனிதிங் லைக் அபோவ் எக்ஸ்ட்ரா இஸ் லைக் இவங்களோட சேவிங்ஸ் மாதிரி தான். ஸோ லெட்ஸ் கீப் லைக் 600 வந்து உங்களோட அகாமடேஷன் அண்ட் 250 வந்துட்டு உங்களோட க்ராசரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே அப்புறம் உங்களுக்கு செலவே, இதுக்கப்புறம் செலவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் செலவெல்லாம் இருக்குது. லைக் வில் ஹாவ் பஸ் ட்ராவல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு ஒரு பஸ் பாஸ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். விச் இஸ் லைக் ஐ ஹவ் பேட் 300 பவுண்ட்ஸ் an year. அந்த வந்து அது செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் வரைக்கும்
இல்லை செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு 1 இயர் சைக்கிள் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது £299 பே பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா ஒரு £399 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈச் ப்ராவின்ஸ்க்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் நாட்டிங்கம்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து NCTXன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போய் நான் வந்துட்டு பஸ் வந்துட்டு ஒரு கியூஆர் கோடு வரும். ஸோ எதர் நான் வந்து போய் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு கார்டு மாதிரி அப்ளை பண்ணி அந்த கார்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் £250 நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட்டில் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு பல்கான ஸ்பெண்டாகவே வந்துடும். இல்லை நான் வந்து டெய்லி டேப் பண்ணிட்டு போய்க்கிறேன், எனக்கு மந்த்லி இதெல்லாம் அவ்வளோ ட்ராவல் பண்ண மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டெய்லியும் டேப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹேவ் £50 ஃபார் ட்ராவலிங் பர் மந்த் இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் ஒரு வேளை நீங்கள் பார்ட் டைம் எடுத்து நீங்கள் வந்து ஊபரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் £50 ஆகும். ஐ மீன் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், பஸ் அண்ட் ஊபர். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 300 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 600 ஆச்சு. ஸோ £900 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்புறம் இப்போ நம்ம பார்ட் டைமில் வந்து சேர்த்து வைக்க முடியும். இப்போது பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பார்ட் டைமில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டிங்கமில் வந்துட்டு பர் ஹவர் வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 12.75. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஒர்க் 20 hours per week. நீங்கள் வந்துட்டு காலேஜ் போகிற டைமில் யூ கேன் ஒர்க் 20 hours per week. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. there are so many people looking for this opportunity. டக்குன்னு வந்து உங்களை தூக்கி இந்தியாவுக்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் வந்து லீவ்னா நான் சொல்கிறது வந்து ஒரு சம்மர் பிரேக், இல்லை ஒரு வின்டர் பிரேக், இல்லை ஈஸ்டர் பிரேக் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரேக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 hours per week வேலை செய்யலாம். ஸோ தட் இஸ் த டைம் வேர் யூ கேன் ஒரு தாட் ப்ராசஸ் வரும். கொஞ்சம் நல்லா வேலை பண்ணி அப்படியே சேர்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டைமில் தான் லைக் இட் ஓன்ட் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஆனால் அது சேர்த்து வைக்க ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போகும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா £900 ஆகும். ஸோ இதுக்கு மேலே இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு வெளியெல்லாம் போய் சாப்பிடுவீங்க. அந்த ஒரு பட்ஜெட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டிங்கமில் பற்றி சொல்கிறேன், வெளியில் போய் ஒரு தோசை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஈஸியாக £10-15 வந்துடும். அதுக்கு நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் போய் நான் உங்களுக்கு ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ராவின்ஸ்லேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அங்கே போய் ஒரு பேட்டரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5-6 பவுண்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 30 தோசை சாப்பிட்லாம். நீங்கள் வந்துட்டு இதே நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா £10-15 ஆகும். ப்ராப்ளி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட் ஆகும் போது எல்லாமே வந்து £10, £15 அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் லேட்டராக நீங்கள் வந்து அப்படியே ஒரு 5-6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா £10 தானே ப்ரோ, £20 தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். இட்ஸ் பிகாஸ் அப்போ உங்களுக்கு பார்ட் டைம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ லைக் டெய்லி குக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ மந்த்லி வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு £1000 £1100 கிட்ட ஆகும். என்னோட பேரும் கரெக்டாக அதுக்கு டேலி ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் 40 hours நான் வேலை செய்கிறேன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு 2000 or £2400 மாதிரி வர மாதிரி இருக்கும் மந்த்லி. ஸோ அதர் தேன் தட் திஸ் இஸ் ஆல் டுகெதர். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அக்காமடேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு அக்காமடேஷன் ஃப்ளாட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்பேர் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஜூப்லா அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த 2 வெப்சைட் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்லேருந்து இன்னொரு அக்காமடேஷன் போகிறதுக்கு. இப்போ நீங்கள் இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஸோ மேபி ஒரு 3-4 months வந்து ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆம்பர் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஆம்பரோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி எந்த சிட்டி எந்த ப்ராவின்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் ரேட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் கைஸ் ஒரே ஒரு விஷயம் நான் ஆம்பர் மூலியமாக சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு கேஷ்பேக் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தரமாட்டாங்க. எனக்கும் ஒரு £250 £300 கேஷ்பேக் தரேன்னு சொன்னாங்க. சீரியஸாக எனக்கு தரவே இல்லை இப்போ வரைக்கும். நான் இப்போ ஆம்பரோட ஸ்டூடெண்ட் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். நான் இப்போவும் போய் இப்போ இதெல்லாம் கொஸ்டின்லாம் போய் ரைஸ் பண்ணலாம். பட் ஆப்வியஸ்லி நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போய் கேட்குறதுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியாது. யாரும் எதுவும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஒரு ஹோப்ஸ் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்.
நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க யூகே தான் வரீங்க, இல்ல வேற எங்க இப்ப எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் போறீங்க, ஜெர்மனி போறீங்க, இல்லன்னா வந்துட்டு ஐ மீன் நெதர்லாண்ட்ஸ் எங்க நீங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸோ இல்ல அமெரிக்கா போற மாரி இருந்தாலும் சரி, லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வைக்காதீங்க. லைஃப் இஸ் ஹார்ட் வென் இட் கம்ஸ் டு லைக் உங்களோட திங்ஸ் நீங்களே பண்றதுக்கு. லைக் கண்டிப்பா வந்து வீட்ல இருக்கும்போது பேரண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண மாட்டீங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் உங்களோட பட்ஜெட் அலோகேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இருக்குது. பட் தேர் ஆர் பேரண்ட்ஸ், நான் இன்னொன்று சொல்லணும். ஸோ தேர் ஆர் ஃபியூ பீப்புள் வந்துட்டு லைக் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் வந்துட்டு இல்லை பார்ட் டைம்லாம் பண்ண வேணாம், ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ், நீங்கள் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காசு அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. வாட் ஐ வுட் சே இஸ் தேர் ஆர் ஃபியூ கோர்சஸ் அது வந்து பார்ட் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ டிசைன் கோர்சஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு உங்களால் பார்ட் டைம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாட் ஐ சே இஸ் உங்களோட கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நீங்கள் வரது வந்துட்டு படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அது உங்களுக்கு டேலி ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் நான் வந்து உங்களை யாரையும் யூகே வர வேணாம்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் யூகேல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு மட்டும் தேடி பார்த்துட்டு வாங்க. இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட் டைம் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டீட், அதுக்கப்புறம் ஹேரின்னு ஒரு ஜாப் கெரியர் வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போது டெஸ்கோ அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு இந்த இண்டீடு அதிலலாம் வந்து போஸ்ட் போட மாட்டாங்க. டெஸ்கோவில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், டெஸ்கோ கெரியர் வெப்சைட், அந்த கம்பெனியோட பர்டிகுலராக இருக்கிற ஒரு கெரியர் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் லைக் நீங்கள் போய் கெரியர் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறதுன்றது இட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க்டின் மூலயமா போய் அப்ளை பண்ணுறது, கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் டைம் வந்து லிங்க்டின் மூலயமா கிடைக்கிறோட ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வுட் சே லைக் நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டீடு, அதுக்கப்புறம் கெரியர் வெப்சைட், அதுக்கப்புறம் ஹேரி, இந்த 3 வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வரும்போது வந்து ரெஸ்யூம் மட்டும் ஒன்று சும்மா ஒரு ரெஸ்யூம் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து யாரும் உங்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நான் இங்கே வேலை செஞ்சேன், அங்கே வேலை செஞ்சேன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிற போகிற இடத்துல கூட அவங்க கேட்டாங்க, நீங்கள் எங்கே வேலை செஞ்சியா அப்படின்னு கேட்டால், நான் சும்மா வந்து ஒரு காஃபி கடையில் வேலை செஞ்சேன் இந்தியாவில் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கூட சீரியஸாக நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொய் சொன்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே வந்துட்டு வேலை தெரியும் அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு பார்ட் டைம்ல இதே பிரச்சனை தான், ஃபுல் டைம் ஜாப்லையும் இதே பிரச்சனை தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, வேலை கொடுத்தா தான் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். ஆனால் வேலை கொடுக்க மாட்றாங்களே, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து சில அப்டேட்ஸ்லாம் தரேன். லைக் ஐம் ஆக்சுவலி டூயிங் மை இன்டர்ன்ஷிப் ரைட் நவ். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்லாம் எனக்கு வந்து எப்படி கிடச்சிது, எப்படி நான் வந்து அப்ளை பண்ணேன், ஸோ என்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குது இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோன்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு இந்த வீக்கெண்டே வந்துட்டு ஐ நோ லைக் ஐம் நாட் போஸ்டிங் திஸ் வீடியோ ஆன் டைம். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மண்டே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐம் ரெக்கார்டிங் திஸ் ஆன் சண்டே ஈவினிங். ஸோ ஆல்மோஸ்ட் சண்டே ஈவினிங் பண்ணி நான் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே சண்டே மிட் நைட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ப்ராப்ளி லைக் மண்டே மார்னிங் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூகே அண்ட் ஐ மீன் இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு அல்காரிதம்க்கு நல்லாயிருக்கும். ஸோ யா, ஐ வில் see you guys in the next video. Bye bye.